ஏங்க சொல்லு. யார் இது? என்ன எதுக்கு என்ன கேட்காம போன் எடுத்த நீ? இது யாருன்னு கேட்டேன். உன் குறுக்கு புத்தி யோசிக்கிற மாதிரிலாம் ஒண்ணுங்க கிடையாது, புரியுதா? அவன் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அப்படின்னா 6 மாசம் ஆச்சு தம்பி பொண்டாட்டியை டச் பண்ணி பாவந்த பிள்ளையாவது தொட்டுட்டு போட்டுமே. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்னா சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ஸ்கூல்ல எனக்கு லஞ்ச் கட்டி கொண்டு வரதுல இருந்து, காலேஜ்ல எனக்கு ரெக்கார்ட் நோட் எழுதி கொடுக்கறதுல இருந்து, இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கேனே, இந்த வேலைக்கு யார் எனக்கு இன்டர்வியூ ட்ரெயின் பண்ணா நினைக்கிறேன்? இவதான். என்னடா நட்பு இந்த காலத்துல இப்படி ஒரு நட்பா? ஃப்ரெண்ட்ஷிப்னா இதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். என் வாழ்க்கையோட ஒவ்வொரு முக்கியமான பேஸ்லயும் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிருக்கா, புரியுதா? இதெல்லாம் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எங்க இருந்து புரிய போகுது? என்ன பாக்குற? இது என்னோட செகண்ட் நம்பர். புரியல. இது என்னோட பழைய நம்பர். சும்மா 2 நாள் முன்னாடி ரீசார்ஜ் பண்ணி உங்களை செக் பண்ணலான்னு பார்த்தேன். பார்த்த இந்த நம்பர் உங்களுக்கு ரெக்கார்ட் எழுதி கொடுத்துருக்கு, ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்கு, சோறு வேற போட்டுருக்கு. சோறு மட்டும் போட்டுதான் இல்ல கழுவி விட்டுச்சா? நானேதான். என்னது? இல்ல நானே தான் கழிப்பேன். நான் யார் தெரியுமா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். டேய், என் ஃப்ரெண்ட் அம்ச்சி பேக் எடுத்துட்டு வர சொன்னேன். பார்த்தா அழுதுனே போயிட்டு இருக்கா. என்ன பண்ண அவளை? என்ன பண்ணி தொலைச்சா? அவங்க அம்மா அப்பாக்கு என்னடா பதில் சொல்வேன்? பண்ணிட்டான். உன்னை கல்யாணம் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? நான் எதுவும் பண்ணடி, எல்லா மனுஷங்களும் கேட்கற மாதிரி தாண்டி கேட்டேன். என்ன கேட்ட? சரி முயற்சி பண்ணி பாப்போம். எல்லாரும் கேட்கற மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தா வரும்போது சாப்பிட்டீங்களான்னு கேட்போம்ல. நம்ம ஜூஸ் கீஸ் குடிச்சிருந்தா வாங்க ஜூஸ் குடிங்கன்னு கேட்போம்ல. அதே மாதிரி படுத்துன்னு இருந்தேன், உள்ள வந்து பேக் எடுத்துட்டான்னு கேட்டா ஆமா கொஞ்ச நேரம் படுத்துட்டு போமா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு கோச்சின்னு ஓடுறான். நான் என்ன பண்ண முடியாதுக்கு சொல்லு. இதுல நான் என்ன தப்பு பண்ணேன்? அச்சோ பாவம், என் புருஷன் எவ்வளோ சோகமா இருக்கா. வீட்டு வாடகை, ஸ்கூல் ஃபீஸு, லோனுன்னு எவ்வளோ கமிட்மெண்ட். ஃபேமிலிக்காக யோசிச்சு யோசிச்சு இப்படி ஆயிட்டான். பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானா நமக்குள்ளே இருக்கட்டும். இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு வேற நம்மளையே பார்க்குறாளே. கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாளோ? ஆள் வேற பார்க்க கும்முன்னு இருக்கான். இவ வேற வெளியவே வந்து நின்றுட்டு என்ன பார்த்துட்டு இருக்கா. பார்க்கவும் முடியல, சிரிக்கவும் முடியல. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு ஏண்டா? ஆஹா, அந்த மறுபடியும் ஆரம்பிச்சான்ல. நான் உனக்கு எவ்வளவு ஆசையை ரொமான்டிக்கா ஊட்டி விட்டேன். நீயும் அந்த மாதிரி ரொமான்டிக்கா எனக்கு ஊட்டி விடு. ரொமான்டிக்கா? அப்ப நாங்கதான் சாப்பிடணும் அதெல்லாம். சரி, ஆளோட போட்டோ குரூப்ல போட்டு விடு, எல்லாரும் பாப்பாங்கல்ல. போட்டோ என்ன, வீடியோவே அனுப்புறேன். சரி சரி அனுப்பு. ஹலோ, யார் நீ? என்ன குரூப்ல எல்லாரும் எக்ஸிட் ஆகுறீங்க? போய் அவனே அடி லவ் பண்ணிட்டு இருக்கா. அவன் சரியான கேடு கட்ட வேண்டி. அவன் பொண்ணு எழுதி வச்சாலே ப்ரப்போஸ் பண்ணுவான். பொண்ணு வந்திருக்கேன். பொண்ணு பாத்திருக்கியா? எங்க அப்பன மாதிரி அலையிறேன். இந்த மாதிரி பசங்களுக்கு பொண்ணு முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணலாம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியாரு? இவன் ஜென்மங்க. பக்கத்துல உட்காரு. மேடம், ரேபிடோல இருந்து கால் பண்றேன். லொகேஷன் வந்துட்டேன், வெளில வரீங்களா? இந்த வெளில வரேன். அண்ணா போலாமா? ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. நல்லா இருக்கியா? ஓடிபி
1961 கல்யாணம் ஆயிடுச்சா? சாரிடா பிரேக்கப் பண்ணதுக்கு. எங்க போனோம்? பஸ் ஸ்டாண்ட் போனோம். எவ்வளோ? 250. ராபிடோல 50 ரூபா தான் காட்டுது. அதான் உன்னை பார்த்துட்டேனே, ஒரு குவார்டர் போட்டாதான் நைட்டு தூக்கம் வரும், அதுக்கு சேர்த்து. சனியா இன்னும் திருந்தல. கூடவே பிறந்தது என்னைக்கும் போகாது. மறக்க முடியல காதல் தேவதையே உன்னை வெறுக்க முடியல. இதுக்கப்புறம் இந்த மனுஷன் கூட வாழவே கூடாது. எங்க கிளம்புற காயத்ரி? எப்பா சாமி, நான் கூட வாழ்ந்ததும் போதும், நான் பட்ட கஷ்டமா போதேன், இதுக்கப்புறம் நிம்மதியா இருக்க விடு. காயத்ரி, மத்தியானம் லஞ்சுக்கு இங்க தான் வருவேன். வாங்க. என்ன சாப்பிடுவேன்னு தெரியல. நீங்க தான் எல்லாம் சாப்பிடுவீங்களே. இதுக்கப்புறம் அந்த கல்லை வாங்காத, இந்த கல்லை வாங்கு. ஏன்னா 2 பீஸ் நான் 1 பீஸ் தான் தரான். ஐரமன் குழம்பு வைக்க சொல்லவா? ஐரன் இந்த ஃபேமிலிக்கு பத்தாது, பெரிய எருவ மாடா அடிங்க. எலும்பி போல. நீங்க தான் ரொம்ப ரோசக்காராச்சே. எங்க எந்த பக்கம்? தண்ணி குடிக்கிறதுக்கு வந்தேன். தண்ணி குடிக்கவா? மீசையில மீன் முள் ஒட்டி இருக்கு, தண்ணி குடிக்க வந்து போய் பெரிய மனுஷன் விளையாடு. என் பிறந்த ஒருத்தர் இந்த வீட்டுல இருக்காண்ட ஒரே காரணத்துக்காக ஒட்டிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா இந்த மாதிரி சீப்பான குடும்பத்தை விட்டு என்னைக்கே பிச்சுக்கிட்டு போயிருப்பேன் நான். பிச்சுக்கு 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 புச்சுக்கு புச்சுக்கா. இது என்ன என்னைக்குமே இல்லாத சிறுமிஷமா இருக்கு. அப்பு பண்ற பெரிய மனுஷன் பூரா இப்படிதான் புச்சுக்கு புச்சுக்கு போடுவாங்களோ. அப்ப உங்க கௌரவம் எல்லாம் இப்படித்தானா? அதை இப்படி கூட சொல்லலாமா? புல்லட் வாங்கி கொடுத்து, பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து. தொப்பியா? அவன் போட்டுக்காரியா? அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக அவனை கயிற்று கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு, நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுண்ணே, ஒரு குத்து குத்துங்கண்ணே. அப்படியா? உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.